वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கோளில் பொறியில் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் விளம்பி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 12ஆம் தேதி. இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:47 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:33 நிகழவிருக்கிறது. இன்றைய திதி திருதியை திதி இரவு 1:18 வரையிலும், அதற்கு பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பித்து நடக்கவிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பகல் 10:50 வரையிலும், அதற்கு பிறகு உத்தராட நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த திங்கட்கிழமையிலே பூராட நட்சத்திரம் சேர்ந்தாலும் உத்தராட நட்சத்திரம் சேர்ந்தாலும் யோகம் சரியில்லாமல் இருக்கும். அதனால் இன்று நாள் முழுவதும் மரண யோகம் உள்ள ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய ராகு காலம் மிக சரியாக காலை 7:24 8:59 வரையிலும். இன்றைய யமகண்டம் 10:35 12:11 வரையிலும். இன்றைய குளிகை காலம் மதியம் 1:47 3:22 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். மிக சிறந்த வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:45 12:36 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் மிகவும் சிலாக்கியமாக தென்படவில்லை. மாலை 5 6 வரையிலும், இரவு 7 8:50 வரையிலும் மிகவும் நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தம் என்பது நண்பகல் 12:36 1:28 வரையிலும், மாலை 3:10 4:01 வரையிலும் மிகவும் எச்சரிக்கையுடன் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் பொறுமையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். இன்று யோகம் மரண யோகமாக இருக்கிறது. இன்று ஒரு அசுப நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாளை தினம் சிரார்த்தம் செய்வர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் சதுர்த்தி திதியை கடைபிடிக்க வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, நாளைய திதி என்பது சதுர்த்தி திதியாக இருக்கிறது. இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். திதி ஒரு சுபமான திதியாக இருக்கிறது. இதில் அனைத்து விதமான காரியத்தை மாற்றலாம் என்று பஞ்சாங்கங்களை போட்டிருப்பார்கள். ஆனால் இன்று மரண யோகம் இருப்பதால் சற்று பொறுமையுடனும் நான் சொல்கிற அந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்து இன்றைய நட்சத்திர அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவர்கள், ஜாதகம் தெரியாததுக்கான பகுதியை அதை நாம் வழங்கி வருகிறோம். இன்றைய நட்சத்திர அடிப்படையிலே விவசாயிகள் உழவு உழுவது, கதிர் அறுப்பது, தானியத்தை களஞ்சியத்தில் வைப்பது, தானியத்தை சேகரிப்பது, ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பது, சமையல் போன்ற கலைகளிலே ஈடுபடுவது, கோயில்களுக்கு சென்று கடல் வழிபாட்டை செய்து கங்கணம் தீட்சைகளை கட்டிக்கொள்வது, கடல் பிரயாணத்தை மேற்கொள்வது, வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது அல்லது வெளிநாட்டிற்கு செல்வது மிகவும் நன்மை தருவதாக இருக்கும். இன்றைய பிரயாணம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு பிரயாணமாக அமையும். இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம்.
முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசியினருக்கு இன்று மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். மேலதிகாரியுடைய கடுபுடியும் கெடுபுடியும் குறைந்து அவர்களுடைய அன்பு பிடிக்குள் அகழ்பட்டு உங்களுக்கான பதவி உயரும் ஊதிய உயரும் கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பெண்களும் மற்றவர்களுக்கும் உதவிகளை புரிவீர்கள். நண்பர்களால் மிகவும் பாராட்டவும் போற்றப்படுவீர்கள். உங்களுடைய பாராட்டும் உங்களுடைய நன்மையும் அதிகரிப்பதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்று காலை வேலைக்கு பிறகு நன்மை தொடரவிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடும். நேற்றைய தினம் ஏற்பட்ட உடல் சோர்வு அகலும், உடல் பிணிகள் அகன்று உடலிலே புத்துணர்ச்சி ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்த தடைகள் அகன்று புதிய பாதை புலப்படும். வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் செய்வதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு இன்றும் வாக்கு வன்மையால் வெற்றி தொடர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். மனைவிடத்திலே பிரியமும் இணக்கமும் அதிகரிக்கும். புதிய நட்பு வட்டம் விரிவடையும். உங்களுடைய மதத்தை சாராத ஒருவர் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். தைரிய செயல்பாட்டின் மூலமாக மிகப்பெரிய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மிக விலை உயர்ந்த பொருட்களை மிகவும் விலை குறைவாக வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிப்பதற்கும் உங்களுடைய பண வரவு அதிகரிப்பதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பாடலாத்திர நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு இன்று நேற்றைய பிரச்சனைகள் தீர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நேற்றைய குழப்பங்கள் அகலும். நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இன்று ஒரு முடிவிற்கு வரும். மிக சாதுரியமாக உங்களுடைய பேச்சின் தன்மை காரணமாக சில காரியங்கள் சுமூகமாக முடிவடையும். நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். தீராத வியாதி ஏதாவது இருந்தால் அதை மாற்று மருத்துவம் மூலமாக சரி செய்த முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். உடல்நலமும் அபிவிருத்தி பெறுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இப்படி வெற்றி தொடர்வதற்கு இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்ம ராசினருக்கு இன்று தைரியமும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகிற ஒரு நாளாகவும் மிகப்பெரிய காரிய வெற்றிகளை சந்திக்கிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. காலையிலிருந்தே சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சற்று உழைப்பும் முயற்சியும் அதிகரித்தாலும் வெற்றி உங்களுக்கு மிகவும் இனிமையாகவும் மிக அதிக வலிமை உள்ளதாகவும் அதிக மதிப்பு மிக்கதாகவும் இருக்கும் சந்தேகமில்லை. உங்களுடைய யோகமும் அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய அளவில் என்று பாராட்டப்படும். அரசியல்வாதிகளிலும் அல்லது அரசாங்கத்தின் முதல் நன்மைகள் கிடைக்கும். மிக நீண்ட நாளாக வேலை இல்லாதவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய கிரக நிலைமை கூட இன்று தினம் காணப்படுகின்றன. உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னி ராசினருக்கு இன்று பொருள் விரயம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வீடு வாகன வகையிலே சற்று பண விரயத்தை சந்திப்பீர்கள். உடைய தந்தையினுடைய உடல் நலத்திற்காக சிறு தொகையை செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்படுகிறது. நீண்ட தூர பிரயாணத்தை திடீரென்று தொடர்வதற்காக சில பண விரயத்தையும் சந்திப்பீர்கள். அலைச்சலும் டென்ஷனும் கூடும்.
உங்களுடைய அலைச்சலும் டென்ஷனும் குறைவதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நாராயணர் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு இன்று வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. லாபம் 2 மடங்காகும். தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறி தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அகன்று புதிய உத்வேகம் எடுக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பெண்களால் யோகமும் நண்பர்களால் யோகமும் கிடைக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். அலைச்சலும் அதிகரிக்கும். உங்களுடைய வேலை பளு அதிகமாக தேவைப்படும். மிகப்பெரிய காரியத்தில் இறங்கி அதை மிக கடின பிரயாசின் பேரிலே சுமூகமாக முடித்து கொள்வீர்கள். உடைய விடாமுயற்சி வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உடைய வெற்றி தொடர்வதற்கு இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயரே இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு கடந்த வாரம் இருந்த தேக்க நிலைமைகள் மாறி இன்று புதிய பாதை புலப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளால் நன்மையும் அரசாங்கத்தால் யோகமும் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியம் இனிதே வெற்றி அடையும். மிக நீண்ட நாளாக பிரிந்திருக்கிற தம்பதிகள் ஒன்று கூட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்படுகிறது. பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். பகையை மாறி நட்பாக உருவெடுக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினருக்கு நேற்றைய குழப்பமும் சிரமமும் குறைகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பூர்வீக சொத்திலே இருந்த பிரச்சனைகள் மாறி பூர்வீக சொத்திலே வீடு கட்டுகிற ஒரு கிரக நிலைமைகள் கூட இன்றைய தினம் காணப்படுகின்றன. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்கள் மறையும். புதிய இடமாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. நீண்ட நாளாக நீங்கள் காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் தேவையான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குகிற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் சித்தியளிக்கும். உங்களுடைய தொழில் சுணக்கம் குறைவதற்கும் உங்களுடைய தொழிலை வெற்றி அபிவிருத்தி ஏற்படுவதற்கும் இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு இன்றும் வெற்றி தொடர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கான செலவுகளை செய்வீர்கள். வேலை பளு அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான சிந்தனை மேலோங்கும். சொந்த தொழிலே கவனம் அதிகம் செல்லும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் சுலபமாக கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவும் அரசாங்கம் மூலமாகவோ அல்லது அரசியல்வாதிகள் மூலமாகவோ யோகமும் கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு குழப்பமாகன்று தெளிவுபடுக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மனை வகையில் இருந்த பிரச்சனையிலிருந்து கணவன் மனைக்குள்ளான ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேருவார்கள். பகை மாறி நட்பு வட்டம் விரிவடையும். சொந்த பந்தங்களால் பாராட்டப்படுவீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்கிற வாய்ப்பும் தென்படுகிறது. உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். தெளிவு பிறக்கும். உங்களுடைய காரியங்கள் யாவும் இன்று தொடர்ந்து வெற்றி அடையக்கூடிய அளவில் சுறுசுறுப்புடனும் மிகவும் வேகத்துடனும் முடித்து கொள்வீர்கள். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு இன்று வீண் பயம் மனதிலே கூடிக்கொள்ளும். சற்று குழப்பம் அதிகரிக்கும். எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் சற்று சோம்பலுடன் காணப்படுவீர்கள். உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும். படபடப்புடனும் சற்று உடல்நல கோளாறுடன் காணப்படுவீர்கள். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் தகுந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சகோதரர் மூலமாக சில
சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், தொலைபேசி மூலமாக சங்கடம் தரக்கூடிய செய்தி கேட்கிற ஒரு கிரக நிலைமையிலும் நீங்கள் இருக்கிறீர்கள். மன துணிவுடன் இருக்க வேண்டும். மன துணிவு பெறுவதற்கும் தைரியம் அதிகரிப்பதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். இத்துடன் இந்த 12 ராசிக்கான ராசி பலன்கள் நிறைவு வருகிறது. இந்த கிரக நிலைமை அடிப்படையில் 12 ராசிக்காரரும் எந்த கடவுளை வணங்கலாம் என்று நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 12 ராசிக்காரரும் 27 நட்சத்திரக்காரரும் இன்று வணங்க வேண்டிய கடவுளாக ஸ்ரீ ராமபிரான் இருக்கிறார். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது, அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது, ராமநாமத்தை ஜபிப்பது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் ஜோதிட சிந்தனை என்ற தலைப்பில் சில விளக்கங்களை காணவிருக்கிறோம். நேற்று இந்த அமானுஷ சக்திகளை பற்றியான சுருக்கமான விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்னும் அது தொடர்பாகவே சில விளக்கங்களை நாம் காணவிருக்கிறோம். அந்த முனி ஓட்டம் என்று சொல்கிறீர்கள், அது எப்படி நாம் அறிந்து கொள்வது, அந்த முனி ஓட்டத்தினால் எந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள். ஒரு வீடாக இருந்தால் அந்த வீட்டில் நான் சொல்கிறது வழக்கம் உண்டு. நல்ல ஒலிகளை எழுப்ப வேண்டும், நல்ல சப்தங்களை எழுப்ப வேண்டும், அங்கே இருப்பவர்கள் நற்சிந்தனையாக இருக்கணும், அங்கே கடவுளுடைய வழிபாடு இருக்க வேண்டும், தீய சிந்தனைகள் இருக்கக்கூடாது, தீய சொற்களை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நான் கூறியிருக்கிறேன். ஒரு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, அமானுஷத்தினால் பிரச்சனை வருகிறது, அல்லது நீங்கள் வணங்குகிற அந்த கடவுளுடைய தன்மை இல்லை, உங்களுடைய வீட்டிலே தெய்வ கடாட்சியம் இல்லை என்று எப்படி தெரிந்து கொள்வது என்றால், நீங்கள் சுலபமாக ஒரு வழியை நீங்கள் கடைபிடிக்கலாம். எந்த ஒரு வீட்டிலும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது பண்டிகை நாட்கள் அல்லது விசேஷ நாட்கள் படையில் இடுகிற ஒரு நாட்களிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, எந்த வீட்டிலே இந்த சுப நாட்களிலே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை படைக்கிற நாட்களிலே பெண்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ, அந்த வீட்டிலே கடவுள் இல்லை என்று நீங்கள் தைரியமாக நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் ஒரு ஜோதிடத்தில் அல்லது வாஸ்து நிபுணத்தில் என்று சென்று தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வீட்டிலே நிகழ்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு வந்தீர்களானால் இதற்கான விடை கிடைக்கும். பெரும்பாலும் என்னிடத்தில் வருகளிடத்திலே இந்த சூன்ய தோஷம் இருப்பதை பற்றி நான் கேட்பதுண்டு. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையானால் உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறதா என்றால் ஆம் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட தைரியமாக பெண்மணியாக இருந்தால் கூட, எப்படிப்பட்ட படித்த பெண்மணியாக இருந்தால் கூட, இந்த சக்திகளால் சூழப்பட்டால் அவர்கள் அந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் சூழப்பட்டு அந்த கண்ணீர் வடித்து அழுகிற ஒரு தன்மை இருக்கிறது. நம்முடைய வீடு சுபிட்சமாக இருக்கணும்னா அந்த பெண்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை படைக்கிற பண்டிகை நாட்களிலே சுமங்கலத்துடன் இருக்க வேண்டும். அன்று நன்றாக தலைவிரி கோலத்துடன் இல்லாமல் தலையை வாரிக்கொண்டு மலர்களை சூடிக்கொண்டு அன்று சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். எந்த விதமான காரியத்திலும் அவருடைய கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. இதுதான் பரிகாரமாக இருக்கும். நீங்கள் ஆயிரக்கணக்கிலே சென்று நிறைய பரிகாரங்கள் செய்வதை விட செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை படைக்கிற நாள் பண்டிகை நாட்களே நீங்கள் சந்தோஷத்துடன் இருந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் அந்த தீய சக்திகள் விலகிவிடும். தீய சக்திகள் என்ன எதிர்பார்க்கின்றன? குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு செய்ய வேண்டும், கணவன் மனைவி பிரிக்க வேண்டும். ஏதாவது ஒரு சக்தி, ஆண் சக்தி இருந்தால் அது பெண்ணை சுவீகரித்துக் கொள்கிறது, பெண் சக்தியாக இருந்தால் ஆணை சுவீகரித்துக் கொள்கிறது. அது எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அது விலகிவிடும் என்பதுதான் பொருளாக இருக்கிறது. அப்படி அது எதிர்பார்க்கிற விஷயத்தை நாம் தரக்கூடாது. அந்த வகையில் நம்முடைய வீட்டிலே இந்த நாட்களில் நீங்கள் அசைவத்தை சமைப்பதை தவிர்க்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். அன்று நீங்கள் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட வேண்டும். அன்று நீங்களுடைய கடவுளுடைய உச்சாடன மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். அன்று நீங்கள் நல்ல சொல்களை பயன்படுத்த வேண்டும். கணவன் மனைவி இருவரும் சண்டை போடாமல் அழாமல் அன்று சந்தோஷமாக இருந்தால் அந்த தீய சக்தி கண்டிப்பாக விலகிவிடும். இதை நாம் நேராக எப்படி உங்களிடத்தில் சொல்வது, அதற்கென்று சில பூஜைகளை உங்களுக்கு தருவது, அதற்கான மந்திரங்களை படிக்க சொல்வது, அதற்கான சில பயிற்சிகளை கொடுத்தால் அதை நீங்கள் நம்புகிற ஒரு தன்மையில் இருக்கிறீர்கள். எளிமையான பரிகாரம் என்பதால் நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். எந்த கிழமையிலே கடவுளை வணங்க வேண்டும், எந்த கிழமையிலே கோயிலுக்கு செல்ல வேண்டும், எந்த கிழமையிலே வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும், எந்த கிழமையிலே நாம் வெளியிடங்களுக்கு சென்று கடவுளை வழிபட வேண்டும்னா முன்னோர்கள் மிக மிக நுட்பமாக அலசி ஆராய்ந்து நம்முடைய வாழ்வியலை வகுத்து இருக்கிறார்கள். இந்த ஜோதிடத்தில் இல்லாத ஒரு நிகழ்வை இல்லை, இல்லாத நிகழ்ச்சி இல்லை என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்வுடைய அனைத்து தத்துவங்களும் அடங்கி இருக்கிறது. நாம் இந்த ஜோதிடத்தின் அடிப்படையில், இந்த ஆன்மீக அடிப்படையில் நாம் வாழ்ந்துவிடோமானால் நாம் பிரச்சனைகளே இல்லாமல் நாம் வாழ்ந்து விடலாம். அந்த வகையில் பெண்களுக்கு நான் கூறிக்கொள்வதெல்லாம், நீங்கள் சுமங்கலத்துடன் இருக்க வேண்டும், எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும், எப்போதும் கவலை தோன்ற முகத்துடன் இருக்கக்கூடாது, எப்போதும் கண்ணீர் விட்டு அழக்கூடாது, எப்போதுமே தன்னம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையுடன் பேசக்கூடாது, எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் இருந்து உங்களுடைய கடவுளை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இந்த தீயை மூட்டுகிற ஒரு வேலை என்று இருக்கிறது. தீபத்தை ஏற்றுவதாக இருக்கட்டும் அல்லது யாகத்தில் தீயை வளர்ப்பதாக இருக்கட்டும், இதில் பெண்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கிறது.
ஆண்கள் தீபத்தை ஏற்றவே கூடாது. அக்னியை தொடுகிற, அக்னியை வளர்க்கிற, அக்னியை உருவாக்குகிற ஒரு தன்மை என்பது பெண்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு தன்மையாக இருக்கிறது. அதனால தான் அக்னி மூலைக்கு சுக்கிரனை அதிபதியாக வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு இடமாக அந்த அக்னி மூலையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அக்னி மூலை பாதிக்கப்பட்டால் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று நான் வாஸ்து குறிப்பிலே கூறியிருக்கிறேன். வாஸ்து என்றால் என்ன, ஒவ்வொரு திக்கும் என்ன என்றால்னா நான் பல தொலைக்காட்சியிலே பல நிகழ்ச்சிகளை கூறிவிட்டேன். ஆனாலும் இந்த தொலைக்காட்சி நேர்களுக்காக மீண்டும் அதையும் நான் நாளையிலிருந்து கூறவிருக்கிறேன். இந்த அக்னி மூலைக்கு சுக்கிரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த பெண்களிடத்திலே தான் ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷமும் அங்கே ஐஸ்வர்யம் பொங்குகிற பெருகுகிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதை பெண்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நல்ல சிந்தனையுடன் இருக்கணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய குழந்தைகளும் மிகவும் அதிகரிக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதிலே நினைத்து கொண்டு சரியான கடவுள் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். கடவுள் வழிபாட்டிலே பெண்கள் மிக தவறாக செல்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறது. நிறைய பெண்களை பார்த்திருக்கிறேன். இந்த அமானுஷ சக்திகளால் சூழப்பட்டவர்கள் அல்லது இந்த நெகட்டிவ் எனர்ஜியால் சூழப்பட்ட பெண்கள் இந்த கிழமைகளிலே கடவுள் என்னிடத்தில் பேசுகிறார், என்னிடத்தில் இருக்கிறார் என்று நிறைய மஞ்சளை பூசிக்கொண்டு ஒரு சிவப்பான அல்லது மஞ்சள் புடவை உடுத்தி கொண்டு மிகப்பெரிய குங்குமப்பொட்டு வைத்துக்கொண்டு வேப்பிலையை தலையிலே சொருகிக்கொண்டு அவர்கள் மிகவும் வித்தியாசமான ஒரு மனநிலை இருக்கிறார்கள். அவரிடத்தில் இருக்கிறது தெய்வமா என்று உற்றுப்படுறாங்க. தெய்வம் இல்லாமலே இருக்கிறது. வேறு ஒரு அமான சக்தி தெய்வத்தினுடைய போர்விலே இந்த பெண்ணுடைய உடலிலே வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகளை பெரியாக்கி குடும்பத்திலிருந்து அவற்றை பிரிப்பதற்கான ஒரு தந்திர நிகழ்ச்சியாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட அந்த பக்தி சிந்தனையை உருவாக்குகிறது. எந்த ஒரு கடவுள் வழிபாட்டாக இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லையை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். நான் கூறுகிற நாட்களில் மட்டுமே நீங்கள் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். தினமும் நீங்கள் கடவுளிடத்திலே பேசப் போகிறேன், கடவுளிடத்திலே நான் பேசுகிறேன், கடவுள் இடத்திலே தஞ்சம் புகுந்திருக்கிறார், இது நடக்கும் என்று கூறுகிறேன் என்ற கற்பனைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்படியே சக்தி யாருக்காவது இருந்தால் கூட உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கணும், உங்களுடைய குடும்பம் சரியாக ஒழுக வேண்டும், உங்களுடைய கணவன் மனைவி ஒரு பலப்பட வேண்டும் என்றால் அந்த சக்திகளை நீங்கள் ஊக்கப்படுத்தாமல் அதை நீங்கள் உங்களுடைய நன்மைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனையாக இருப்பவர்கள், இந்த குடும்பத்தில் பிரச்சனையாக இருப்பவர்கள் தான் இப்படிப்பட்ட அந்த தன்மைகளை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட தன்மைகளை நீங்கள் வளர்ப்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. அப்படி அந்த துறவாரம் நீங்கள் மேற்கொள்கிற ஒரு அமைப்பு இருந்தால் அதை நீங்கள் இள வயதிலேயே நீங்கள் செய்துவிட வேண்டும். திருமணமான பிறகு உங்களுடைய கடமை இருக்கும்போது, உங்களுடைய கடமை தேவைப்படுகிற போது அதை விட்டு அதிலிருந்து விலகி செல்வது இந்த குடும்ப தர்மத்திற்கும் இல்லற தர்மத்திற்கும் மிகவும் எதிர்மறையாக இருக்கும். இதை பற்றிய நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நான் நேரிலே கூறியிருக்கிறேன். ஆனால் இந்த பெண்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் மிகவும் கவனத்துடன் உங்களுடைய கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.